அல்லேலூயா. இந்த மாதத்தில் உங்களுடைய எல்லா இருதயங்களையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். காரணம் என்ன என்று கேட்டால், இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிற அனைவருமே ஏதோ பல நினைவுகளை நினைத்து பல காரியங்களை சிந்தித்து நீங்கள் வரல. உங்கள் மனதிலே ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு பாரத்தோட, ஒரு பதிலோட நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க. எந்த ஒரு தேவையில்லாத எண்ணத்தோடு நீங்கள் இந்த இடத்துக்கு வரல. என் தேவன் ஏதாவது எனக்கு செய்ய மாட்டாரா? என் தேவன் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை எனக்கு கொடுக்க மாட்டாரா? இந்த மாதத்திலே ஏதோ ஒரு காரியம் எனக்கு மாறுதலாக உண்டாக போகிறது என்கிற அந்த எண்ணத்திலே, அந்த நினைவிலே கர்த்தர் இந்த இடத்துல உங்களை மேன்மையாக்க போகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு நெருக்கம் உனக்கு வந்திருக்குது என்று பயந்து கொண்டு இருக்கிறாய். பயப்படாது. இந்த நெருக்கம் எதற்காக உனக்கு? இந்த போராட்டம் எதற்காக உனக்கு? நெருக்கத்தை அவர் பெருக்கமாக மாற்றுவதற்குத்தான். அல்லேலூயா. உன் பலவீனத்தை பெரிதாக நீ பார்க்காதே. கர்த்தர் சொல்லுகிறார், உன் பலவீனத்திலே என்னுடைய சுகத்தை அளவில்லாமல் ஊற்றப் போகிறேன். ஆமென். யாரெல்லாம் உள்ளத்திலே ஆவியின் சக்கினா மகிமையை, அவருடைய வார்த்தையை நம்பினீங்க? ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மாதத்தில் ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்கிறவங்க, 10 நிமிஷம் ஜெபிக்கிறவங்க 10 மணி நேரம் ஜெபிக்கிற ஆளா கர்த்தர் உங்களை மாற்ற போறாரு. கிருபையின் ஆவி உங்க மேல ஊத்த போறாரு. மாத்திரமல்ல, வெக்கப்பட்டு தலை குனிந்து கண்ணீரோட எந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்தீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கனப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஆகார் தள்ளப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, அனாதையாக்கப்பட்டு தனிமையாக வனாந்தரத்தில் சுற்றி திரிந்தாள் ஆகார். அன்பார்ந்தவர்களே, ஆகார் சுற்றி திரிந்த அந்த இடங்களை நீங்கள் பார்த்தால் அது ஒரு வனாந்தரம். கண்ணுக்கு எட்டின தூரம் எல்லாம் மனித நடமாட்டம் இல்லாத ஒரு வனாந்தரம் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு லேடி தன்னந்தனிமையாக ஒரு வனாந்தரத்திலே கடந்து போகுது என்றால் அது ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை. அன்பார்ந்தவர்களே, அந்த ஆகார் நடந்து திரிந்த அந்த இடத்துல கால் வைக்கும்போது அந்த ஆகாரின் விண்ணப்பம், அழுகுரல் மனதுக்கு எட்டியது. ஆகாரின் ஜெபத்தை கேட்டு ஒரு இஸ்மவேல் சந்ததியே பெருக பண்ணின தேவன் ஒரு ஆகார் ஜெபத்தை கேட்டு அந்த இஸ்மவேலுடைய சந்ததியை பெருக பண்ணினார். எவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான ஒரு காரியம் பார்த்துக்கணும். அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவர் ஆஸ்வதிக்கிறார். இன்றைக்கி முஸ்லீம் நாடுகள் எல்லாமே பணக்கார நாடாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வனாந்தரம் தான், அது வெட்டாந்தரம் தான். பாதி மலை பாதி தாழ்வு, பாதி மலை பாதி மலை தாழ்வு. அப்படிப்பட்ட வனாந்தரமான அந்த இடத்த கர்த்தர் ஒரு செழிப்பான இடமா இப்போது மாற்றி கொண்டிருக்கிறார். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த வனாந்தரமான அந்த இடத்துல, அந்த வனாந்தரமான அந்த பூமியில் தான் கர்த்தர் ஆயிலையும் பெட்ரோலையும் எண்ணெயும் உற்பத்தி பண்ணியிருக்கிறார். அதன் மூலமாக அந்த தேசங்கள் இன்றைக்கி செழிப்பான தேசங்களாய் மாறி இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கி பெட்ரோல் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அந்த இஸ்மவேல் சந்ததிக்கு கர்த்தர் அந்த நாடுகளிலே பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு வனாந்தரமான ஒரு இடத்துல கர்த்தர் பூமிக்குள்ள ஒரு பெரிய அதிசயத்தை வச்சிருக்கிறார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கை ஒரு வனாந்தரமான ஒரு வாழ்க்கையாக தெரியலாம். ஆனால் உங்களுக்காகவே கர்த்தர் பூமிக்கு அடியில் ஒரு உயர்ந்த ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அது உங்களை தேடி வரப்போகிறது, தேடி வரப்போகிறது. உங்கள் மைண்டில், உங்கள் எண்ணத்தில் ஒரு வெற்றியை, ஒரு உயர்வு, மேன்மையை சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாம் சோதிக்கப்பட்டார், வாக்குத்தத்தத்தை நம்பினார்.
நோவா உலக மக்களை பார்க்கல, தேவனுடைய வார்த்தையை நம்பினார், தேவனோடு சஞ்சரித்தார், தேவன் சொன்னதை செய்தார். தேவன் சொன்னதை செய்தார். அவர் செய்தது மத்தாமல் அவருடைய குடும்பமும் அதை கேட்டு அதுக்கு ஆமோதித்தார்கள், சரி என்று சொன்னார்கள், மறுதளிக்கவில்லை. நோவா குடும்பத்தில் 8 பேர். அந்த நோவா தேவனோடு உறவாடினான், தேவனிடத்து வார்த்தையை வாங்கினான். அந்த பேழையை கட்டுறதுக்குண்டான எல்லா டைம் டேபிள், இன்ஜினியர் பிளான் எல்லாமே தேவன் கொடுத்தார். அந்த இன்ஜினியர் பிளான் எல்லாமே கர்த்தர் தான் பேசினார். அதை வச்சு எல்லாம் பேழையை கட்டினார். அதுக்கு அந்த குடும்பத்தார், மகன், மருமக்கள், மனைவி என்ன செஞ்சாங்க? எல்லாரும் அதுக்கு கீழ்ப்படிந்தார்கள், நடந்தார்கள், அதுக்கு வேலையை பார்த்தார்கள், கட்டுவதற்கு உதவியாக இருந்தார்கள். அந்த குடும்பம் கட்டப்பட்டது. எல்லா உலகமே அழிஞ்சிச்சு, ஆனால் அந்த குடும்பம் மட்டும் அழியல. அந்த குடும்பத்தின் நிமித்தமாக மறு உலகம் உண்டானது. மறு உலகம் உண்டானது. காரணம் கீழ்ப்படிதல். தேவனுடைய வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படிந்து ரேமா வார்த்தையை எதிர்பார்த்து செய்தார்கள். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி அடைந்ததுக்கு என்ன காரணம்? நஷ்டமடைவதற்கு என்ன காரணம்? ஏன் நஷ்டம் வந்துச்சு, ஏன் தோல்வி வந்துச்சு, ஏன் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு கேட்டால், ஏன் ஆண்டவர் என்னை இப்படி சோதிக்கிறீங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிவிடுறோம். ஆனால் தேவன் சோதிக்கிற தேவன் அல்ல. சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிற என்று சொல்லாதிருப்பானாக. வேதனைகளையும் கஷ்டங்களையும் வரவைப்பது நாம் தான் தவிர. இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் கஷ்டம் இருக்குன்னா, இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் கடன் வருதுன்னா, இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் போராட்டம் வருதுன்னா, இன்னைக்கு குடும்பத்தில் நிந்தை வருதுன்னா, இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் அவமானம் வருதுன்னா, இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் தலைந்து நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு வருதுன்னா, இது தேவன் பொறுப்பு அல்ல, நம்முடைய மாமிசம். நாம் தான் காரணம். ஒரு தொழில் பண்ணோம்னா தேவன்கிட்ட கேட்கணும். தெரியாம தொழிலை பண்ணி நஷ்டம் அடைஞ்சிட்டா ஏன் இப்படி தேவன் செஞ்சாரு கேட்க கூடாது. அதுக்கு மாமிசம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த மாதத்தில் தேவன் ஒரு வித்தியாசமான ஒரு அற்புதத்தை, வித்தியாசமான ஒரு அதிசயத்தை, வித்தியாசமான ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு கொடுக்க போகிறார் எல்லாருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் என்ன சொல்ல போறார் அப்படின்னு கேட்டா, இந்த மாதத்திலே உங்களுக்கு கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியும் உங்க மேல ஊத்தி, தகுதி இல்லாத உங்களை தகுதிப்படுத்தி, உங்களுக்கு நான் ஒரு பெரிய அற்புதங்களை இந்த மாதம் முடிவதற்குள்ள உங்க வாழ்க்கையில நான் செய்ய போகிறேன் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சகரியா 12:10. சத்தமா ஒருத்தர் வாசிங்க. சகரியா 12:10. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நாளிலே தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நீங்க நினைக்கலாம், பணத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சுகத்தையும் ஊத்துவேன் அப்படின்னு நினைக்கலாம். அதை காட்டிலும் மேன்மையான ஒரு வார்த்தை, நான் தாவீதின் குடும்பத்தாரின் மீதும் இஸ்ரவேலின் குடும்பத்தார் மீதும் நான் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் நான் என் பிள்ளைங்க மேல ஊத்த போறேன். அதுல மூழ்கி என் பிள்ளைய கெம்பீரிக்க போகிறார்கள். அல்லேலூயா. இப்ப ஒரு பெரிய அண்டாக்குள்ள பல பொருட்களை போடுறோம். பெரிய அண்டாக்குள்ள பல பொருட்களை போடுறோம். பல பொருட்கள் அந்த அண்டாக்குள்ள தங்கி இருக்கு. அதே போல இந்த கிருபை என்கிற ஒரு அண்டாக்குள்ள, கிருபை என்கிற ஒரு பாத்திரத்துக்குள்ள அன்பு, சமாதானம், இரக்கம், தயவு, அதிகாரம், அந்தஸ்து, பிள்ளைங்கிற உணர்வு, தகுதிப்படுத்துகிற ஒரு காரியம், மன்னிக்கிற ஒரு காரியம், பிள்ளை என்கிற ஒரு காரியம், ஐஸ்வர்யத்தின் காரியம், அற்புதத்தின் காரியம், விடுதலையின் காரியம், சுகத்தின் காரியம் மாத்திரமல்ல, பரலோகத்தின் காரியங்கள் அத்தனையும் ஒரு அண்டாக்களை போட்டு மூடணும்னா அதுதான் கிருபை. அந்த கிருபைக்குள்ள இத்தனை ஆசீர்வாதங்களை வச்சு உங்க மேல அவர் ஊத்த போறாரு இந்த மாதத்துல. கைத்தட்டி அப்பாக்கு 2 சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கிருபை என்னன்னு கேட்டீங்கன்னா, உன்னை தகுதிப்படுத்துகிற, உன்னை அந்தஸ்தான ஆளாக, உன்னை கனப்படுத்துகிற ஆளாக, 4 பேர் உன்னை பார்த்து மதிக்கும்படியாக, 4 பேர் உன்னை பார்த்து சலாம் போடும்படியாக, 4 பேர் உன்னை பார்த்து தலைகுனிந்து போகும்படியாக, 4 பேர் உன்னை பார்த்து ஆச்சரியப்படும்படியாக, 4 பேர் உன்னை பார்த்து மேன்மையாக்கும்படியாக, 4 பேர் உன்னை பார்த்து கனப்படுத்தி பேசும்படியான ஒரு காரியம் தான் கிருபையின் ஆவி. அந்த கிருபையின் ஆவியை உன் மேல ஊத்த போறேன். அதுக்குள்ள ஐஸ்வர்யம் அடங்கி இருக்கிறது கிருபைக்குள்ள. அதுக்குள்ள சுகமும் அடங்கி இருக்கிறது. அதுக்குள்ள அதிசயம் அடங்கி இருக்கிறது. தகுதிப்படுத்துவது, என் பிள்ளை, நீ எனக்குரியவன், நீ பூமிக்குரியவன் அல்ல, நீ பரலத்துக்குரியவன் என்கிற அந்த வார்த்தை அது கிருபைக்குள்ள அடங்கி இருக்கிறது.
அது கிருபைக்குள்ள அடங்கி இருக்கிறது. அவர் சொல்றாரு, இந்த மாதத்துல உன் மேல ஒரு கிருபையை நான் ஊத்த போறேன், சாதாரணமா இல்ல, கிருபையை ஊத்த போறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐஸ்வர்யத்தை ஊத்த போறேன், விடுதலையை ஊத்த போறேன், சுகத்தை ஊத்த போறேன், சந்தோஷத்தை ஊத்த போறேன், சமானத்தை ஊத்த போறேன், தாழ்மையை உயர்த்த போறேன், மேன்மையை உயர்த்த போறேன், கனத்தை ஊத்த போறேன், பரலோக வாழ்க்கையை உயர்த்த போறேன், விசுவாசத்தை ஊத்த போறேன். எல்லாத்தையும் சேர்த்து உன் மேல நான் ஊத்தி உன்னை கனப்படுத்தி உன்னை மேன்மையாக்கி உன்னை நான் மேன்மைப்படுத்த போகிறேன். உன் கண்ணீரின் பாதையை ஒருவன் நடந்து அது கழிப்பான இருட்டுகளை மாற்றுகிற வல்லமை நான் கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தரை அதான் ஏசாயால ஒரு வசனம் இருக்கிறது, எடுத்து வாசிங்க. 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாதென்றார். கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும், மலைகளும் பர்வதங்களும் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், சமாதானம் உனக்கு நான் பண்ணி வச்சு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், அது உன்னை என்ன செய்யாது, விலகாது. அன்பார்ந்தவர்களே, இந்த மனிதர்களை நினைக்கும் போது கர்த்தர் மனஸ்தாபப்படுறார். நோவா காலத்தில் மனிதர்களை படைச்சிட்டு கர்த்தர் ரொம்ப வேதனைப்படுறார். நீ ஆதியாகமத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, மனிதர்களை படைத்ததை நினைத்து நான் மனஸ்தாபப்படுறேன் அப்படிங்கிற. அப்புறம் என்ன அர்த்தம்னா, இந்த மனிதனை படைச்சனால எனக்கு ரொம்ப போராட்டமாக இருக்குது, கவலையாக இருக்குது அப்படிங்கிற. சமானத்தின் உடன்படிக்கையே என்ன எப்படி போட்டிருக்கு இங்க இருங்க. இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னா அதுக்கு தகுதியாக இருந்தால் தான் நிறைய ஆண்டவர் நடத்துவார். பார்த்துக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க. திருப்பி இந்த வசனத்தை சொல்லுங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும். அதாவது அவர் என்ன உடன்படிக்கை பண்றாருன்னா, உங்களை நான் சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழும்படி நான் உங்களை முன்கொடுத்திருக்கிறேன், நான் பிராமிஸ் பண்றேன், நான் உடன்படிக்கை பண்றேன், அதுல உறுதியா நான் இருப்பேன், நான் வாக்குத்தத்தம் பண்ணி நான் ஒரு வாக்கு மாற மாட்டேன், சமாதானத்தை உங்க மேல வச்சிருக்கேன் அப்படிங்கிறார். சமாதானம் என்பது ஒரு நிம்மதியான தூக்கம், ஒரு சமாதானம் சொல்லலாம். ஒரு அமைதியான வாழ்க்கை, ஒரு சமாதானம் சொல்லலாம். அல்லது ஒரு மனது, ஒரு சமாதானம் சொல்லலாம். அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியமாக இருப்பது சமாதானம் சொல்லலாம். இந்த சமாதானத்துக்குள்ளே எல்லாமே அடங்கியிருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் அவர் சமாதானத்தை என்ன செஞ்சுட்டார், உங்கள் மேலே வச்சுட்டார். ஆனால் அந்த சமாதானத்தை நம்ம மேலே வச்சாலும், அந்த சமாதானம் நமக்குள்ளே இருந்தாலும், அந்த சமாதானத்தை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, அந்த சமாதானத்தை பயன்படுத்துறதில்ல. ஏசப்பா சொல்றாரு, சமாதானத்தை சொல்லுங்க, சமாதானத்தை. அவர் எதை விட்டுட்டு போனார்? அவர் சொல்றாரு, நான் சமாதானத்தை விட்டு விட்டு போகிறேன். அவருக்கு பேர் உண்டு. அவர் பிறக்கும்போது தூதர் சொல்றாரு, அவர் சமாதான காரணர். அல்லேலூயா. அவர் பிறக்கும்போது ஒரு வசனம் சொல்றாங்க. கிறிஸ்துமஸுக்கு கேரளா வந்து போகும்போது அந்த வசனம் என்ன கேட்டிருப்பீங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ சமாதான பிரபு. அப்பாவுக்கு ஒரு கையை தட்டுங்க. நம்ம அப்பாவுக்கு அதிசயமானவர்னு பேர் இருக்கு, இரக்கத்தின் தெய்வன் பேர் இருக்கு, சாரின் ரோஜான் பேர் இருக்கு, பள்ளத்தாக்கி லீரியின் பேர் இருக்கு. ஏசப்பாவுக்கு 100 பேர் இருக்கு. ஏசப்பாவுக்கு எத்தனை பேர் இருக்கு சொல்லுங்க? ஏசப்பாவுக்கு அது 100 பேர் நான் சொல்லி காட்டுறேன், நிறைய இருக்கு. ஆனால் முக்கியமான ஒரு பேர் அவருக்கு சமாதான பிரபு. எல்லாம் சொல்லுங்க. பிரபுன வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தான ஒரு வார்த்தைக்கு பேர் பிரபு. அவர் சமாதான பிரபு. அந்த சமாதான பிரபு நம்மகிட்ட இருந்து நம்மள்ட மேன்மை ஆக்கணும்னா இன்னைக்கு நீங்க ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழணும். நீங்க இங்க உட்கார்ந்துருக்க ஆள் எல்லா ஆளுகிட்டையும் நீங்க வந்து கை கொடுத்து சோத்திரம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒரு சமாதானமான வாழ்க்கை நீங்க வாழ்றீங்க. இதை விட்டு இப்படி எந்திரிச்சு அப்படி முறைச்சிக்கிட்டு நீங்க மூஞ்சி அப்படி திருப்பிக்கிட்டு அப்படின்ட்டு போனீங்கன்னா அந்த சமாதான பிரபு உங்ககிட்ட என்ன செய்ய மாட்டார், இருக்க மாட்டார். இன்றைக்கு உலகத்தார் தேவனை வழிபடாதவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா சமாதானமாக போய் கொண்டு இருக்கிறார்கள்.
ஆனால் இதை கையில் வச்சுக்கிட்டு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் வசனத்தை நல்லா பகிரமாக சொல்லிக்கிட்டு சோத்திரத்தை போட்டுக்கிட்டு ஆத்திரமாக வாழ்ந்துக்கிட்டு மூஞ்சியை திருப்பிக்கிட்டு மூஞ்சியை இப்படி 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 வச்சுக்கிட்டு சமாதானம் இல்லாமல் வாழ்க்கை வாழ்கிறோம். அந்த சமாதான பிரபு நமக்குள்ளே இருக்கிறார். எத்தனை பேர் ரசிக்கப்பட்டவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்கீங்க, வருஷ கணக்காக பேசாமல் இருக்கீங்க, மாத கணக்காக பேசாமல் இருக்கீங்க. சர்ச்சுக்கு வரவங்க ரோட்டில் ஒருத்தவங்க ஏத்தாப்பில் வந்தால் சோத்திரம் அப்படின்னு சொல்கிறது என்ன? அவங்க ஏத்தாப்பில் வரவங்க வந்து அப்படி பார்த்துட்டு இப்படி திரும்பி இப்படி போகிறது ஏகப்பட்ட பேத்தை நான் கண்டிருக்கிறேன். பிரதர் பேசலால் அப்படின்னு சொல்கிறனால என்ன வந்துருப்போது உங்களுக்கு? ஒரு வண்டியில் டர்ன்னு போயிட்டு இருக்கிறீங்க, ஏத்தாப்பில் ஒரு வண்டியில் இன்னொருத்தர் வர்றாரு, பிரதர் பேசலால் சோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் வரட்டா டர். இதில் என்ன வந்துருப்போது? போராம்பார். அப்புறப்படி அவர் உடன்படிக்கை பண்ணது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அவர் வாக்கு மாறாதவர், அவர் எல்லாம் சரியா செவ்வையா நேர்த்தியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் எங்கே ஃபால்ட் இருக்கு, எங்கே குறை இருக்குன்னு கேட்டால் நம்மகிட்ட தான். கடைசியில் குத்துதே குடையுது அப்படின்னா ஏன் குடையுது? இங்கே சரியா நம்ம வாழ்க்கையை கடைபிடிக்கல, பார்த்துக்கொள்ளுங்க. தெரிஞ்சுக்குங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன் அற்புதம் நடக்கலை, ஏன் அதிசயம் நடக்கலை, ஏன் குடும்பத்தில் புருஷன் முதல் சண்டை வருது அப்படின்னு கேட்டால் நீ சமாதானம் இல்லாமல் இருக்கிற. அப்புறம் இங்கே சமாதானம் எப்படி வரும்? சமாதான பிரபு, சமாதான காரணர். கேளுங்களேன், இயேசு உயிர்த்தெழுந்த உடனேயே தூதன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இயேசுப்பா பிறக்கும் போது தூதன் அப்படி சொல்றாரு. ஆனால் இறந்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த உடனே முதல் அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை சீசர்கள் மத்தியில் உங்களுக்கு சமாதானம் அப்படிங்கிற. பார்த்தீங்களா? அவர் வந்து பேசுகிற ஒரு காரியத்தை நீங்க பைபிளில் வேதத்தில் கண்ணோக்கி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஆசீர்வதிக்கமான வார்த்தைகளாக ஆறுதலான வார்த்தைகளாக தான் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்ம வாயில நம்முடைய உள்ளத்துல நம்முடைய இதயத்தில் ஒருத்தருக்கு ஆறுதல் உண்டாக முடியாது, ஒருத்தரை தேர்ச்சி முடியாது, ஒருத்தர் தைரியம் உண்டாக முடியாது ஏதாவது வார்த்தை பேசுகிறோமா? நம்ம எபேசியரில் சொல்லப்பட்டிருக்க 4 பேருக்கு நன்மை உண்டாக முடியும் நீ பேசு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா ஒரு காரியம் தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒருத்தர் மூஞ்சி திருப்பிட்டு போகிறதுக்கு கர்த்தர் நம்மளை பெயர் சொல்லி அழைக்கல, நம்மளை சமாதானமாக வாழத்தான் கர்த்தர் பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறார். பார்த்துக்கணும், நம்முடைய உள்ளத்தில் யார் பேரிலும் கசப்பு இருக்கக்கூடாது, யார் பேரிலும் வெறுப்பு இருக்கக்கூடாது. சமாதானமான ஒரு வாழ்க்கை என்ன செய்யணும், வாழணும். ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி இருந்தால் சமாதானம் இருக்கணும். பார்த்துக்கணும். சில கணவன் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் கொடுக்க வேண்டிய காரியத்தை கொடுக்காம கொஞ்சம் லேட் பண்ணார்னா மனைவார்கள் ஒரு நாள் ஃபுல்லாக பேச மாட்டாங்க. நாளைக்கு பிறந்தநாள் எனக்கு சேலை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா அவர் சேலை எடுத்துகிட்டு வர மாட்டார், சும்மா வருவார். முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க, அப்படி வெறிச்சிக்கிட்டு இருப்பாங்க, மூஞ்சி அப்படியே மாறும், முகம் மாறும். சாந்தமான முகம், நல்ல செவத்த முகம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற முகம், பால்வடியாத போல் இருந்த முகம் டக்குன்னு பார்த்தா கரடு முரடான முகமாக மாறும். அந்த முரட முகமாக மாறத்தை வாச்சிக்கிட்டு ஒரு நேரம் என்ன நினைச்ச மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல பிரிவினை ஆவி உள்ள அப்படி நாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் குடும்பத்தில். அப்புறம் எப்படி அவர் பண்ண உடன்படிக்கை நம்ம குடும்பத்தில் நிறைவேறாது. பொறுமை அவசியம், தாழ்மை அவசியம், விட்டு கொடுக்குற மனப்பான்மை அவசியம். பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்கள் இருளான வாழ்க்கை வெளிச்சமான வாழ்க்கையாக மாற வேண்டுமா? உங்கள் துக்கமான வாழ்க்கை சந்தோஷமாய் மாற வேண்டுமா? உங்கள் சமாதானமில்லாத வாழ்க்கை சமாதானமான வாழ்க்கையாக மாற வேண்டுமா? வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், நான் சமாதான பிரபு. நம்ம சமாதான பிரபு. ஒரு காரியத்தை இந்த காலவெளியை தெரிந்து கொள்ளுங்கள், நஷ்டம் வருவது நம்ம மாமிசம், துக்கம் வருவது நம்ம மாமிசம், பிரிவினை வருவது நம்ம மாமிசம், சண்டை வருவது நம்ம மாமிசம். தேவன் அதுக்கு பொறுப்பு அல்ல, தேவன் அதுக்கு காரணம் அல்ல. அவர் சொல்லுகிறாரு, நான் உங்கள் மேலே ஒரு கிருபை ஆவியை நான் ஊத்துறேன்னா அந்த கிருபைக்குள்ளே சமாதானம் அடங்கி இருக்கிறது. கிருபைக்குள்ளே சமாதானம் அடங்கி இருக்கிறது. அதனால் கிருபையை பெருக வைக்கிறதுக்கு என்ன செய்யணும், கிருபையை உயர்த்துவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் தெசலோனிக்கேயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 2 கொரிந்தியர் 4:15 2 கொரிந்தியர் 4:15 ஒருத்தர் வாசிங்க. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது
பார்த்தீங்களா? ஏறுங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கிருபைனா கிருபைக்குள்ளே என்னென்ன அடங்கியிருக்கு, கிருபைனா அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இது பெருகணும் நம்ம வாழ்க்கையில். இது என்ன செய்யணும்? பெருகணும். அப்போ பெருகிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே என்ன செய்யுமா? அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கிருபையை மட்டும் பெருக வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில கிருபையை மட்டும் உயர வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களை யாரும் அசைக்க முடியாது. அல்லேலூயா. சில நேரங்களில் துக்கங்கள் வருகிற நேரங்களில், வேதனைகள் வருகிற நேரங்களில் நம்ம ஸ்தோத்திரிக்க முடியாது, நம்ம தேவனை மகிமைப்படுத்த முடியாது. ஒரு அடைக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, யோனா என்கிற ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் ஒரு இருளுக்குள்ளே போயிட்டார். அதாவது அவர் சமுத்திரத்துக்குள்ள தள்ளப்பட்டுட்டாரு. ஆழி அவரை மூடினது, கடல் பாசி அவரை மூடினது, கடலில் இருக்கிற அந்த செடிகள் அவர் கழுத்தை சுத்திட்டு அப்புறப்பட்ட போராட்டத்தில் இருக்கும்போது கடலுக்குள்ள தத்தளிச்சு கொண்டு இருக்கிறாரு, நீந்தி கொண்டு இருக்கிறாரு, கடலுக்குள்ள போய்கொண்டே இருக்கிறாரு. கடலுக்குள்ள போய்கொண்டு இருக்கும்போது, கடல் அவரை உள்ள இழுத்து கொண்டு போய்கொண்டு இருக்கும்போது, அங்க இருக்கிற கடல் பாசி, கடலுக்குள்ள இருக்கிற ஒரு சில கொடிகள், சில செடிகள் நீளமா இருக்கிறது, அது அவரை கழுத்தை சுற்றி கொள்ளுகிறது, அவர் கையை சுற்றி கொடுக்கிறது. நீச்சல் அடித்து பார்க்கிறாரு, நீச்சல் அடிக்க முடியல. காலில் ஒரு கொடி என்ன செய்து சுத்திக்குச்சு, கையில் ஒரு கொடி சுத்திக்குச்சு, தள்ளாடுறாரு, அல்லாடுறாரு. அவ்வளவுதான் அப்படி நினைக்கிற வேலையில திடீரென்று ஒரு மீன் அவர் அப்படியே முழுங்கிருச்சு. அது அவருக்கு ஒரு மரண போராட்டம். பார்த்துக்கொள்ளுங்க, அதுக்கு ஒரு மரண போராட்டம். இப்ப அந்த மரண போராட்டத்தில் எப்படி அவர் தப்பிச்சாரு அப்படின்னு கேட்டா, தேவன் எப்படி அவர் வெளியே கொண்டு வந்து விட்டாருன்னு கேட்டா, அதுக்கு காரணம் இருக்கிறது. இதே போலத்தான் ஒரு இருளான வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம், ஒரு நெருக்கமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம், ஒரு கஷ்டமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம், ஒரு நிந்தையான அவமானமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கை இருக்கலாம், தள்ளப்பட்ட வாழ்க்கை இருக்கலாம், நொறுக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கலாம், இடிந்து போன வாழ்க்கை இருக்கலாம், கட்டப்படாத வாழ்க்கை இருக்கலாம், வனாந்தரமான வாழ்க்கையா இருக்கலாம், ஒரு நடுக்கடலில் நிக்கிற போல ஒரு வாழ்க்கை இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அவர் மரண போராட்டம், நாளைக்கு மரணத்தை சந்திக்க போறேன், இப்போ ஒரு நொடி பொழுதுல மரணம் சந்திக்க போறேன், அப்படி வரப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு பலவீனமான ஒரு போராட்டம், இதுல எந்திரிக்க முடியாது, அவ்வளவு என் வாழ்க்கை முடிஞ்சது, அவ்வளவுதான் எந்திரிக்க முடியாது, அவ்வளவுதான் பிழைக்க முடியாது, என் வாழ்க்கை அழிந்து விட்டது என்கிற நினைவில இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில எப்படி நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்து நம்மளை உயிர்த்து நம்மளை மேலப்படுத்தி மேலே கொண்டு வரார் அப்படின்னு கேட்டார். இந்த யோனாக்கு ஒரு மரண போராட்டம் இருந்தது. எடுத்துக்கொள்ளுங்க, யோனா 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இப்ப யோனாக்கு ஏன் பிரச்சனை வந்துச்சு? ஏன் சமுத்திரத்துக்குள்ள போனாரு? ஏன் கடலுக்குள்ள போனாரு? ஏன் மீனுக்குள்ள போனாரு? அதுக்குண்டான காரணம் என்ன தெரியுமா? அதுக்குண்டான காரணம் என்ன தெரியுமா? தேவன் யோனாவை எங்க போன சொன்னாரு? நினிவேக்கு போச்சுனாரு. ஆனா அவர் எங்க போகிறது? கப்பல்ல டிக்கெட் வாங்கினாரு, தரிசிக்கு. அப்ப இங்கதான் பிரச்சனை உருவாகுது, இங்கதான் யோனாக்கு பாடுகள் உருவாகுது, இங்கதான் யோனாவுக்கு போராட்டம் உண்டாகுது, இங்கதான் யோனாவுக்கு மரணம் வருது, மரண போராட்டம். ஒரு சமுத்திரத்துக்கு அடியில் யோனா இங்கதான் வர்றாரு. ஒரே ஒரு வார்த்தை, நீ போப்பா, நினிவேக்கு போப்பா, அங்கே அழிஞ்சு போய்கிட்டு இருக்காங்கப்பா, அங்கே போய் சுவிசேஷத்தை சொல்லுப்பா, அங்கே போய் என் நாமத்தை சொல்லுப்பா அப்படின்னு யோனாட்ட பேசுகிறாரு. யோனாவும் சரிங்கிறாரு. ஆனால் ஒரு தவறு பண்ணுறாரு. அவர் கப்பலில் ஏறுறாரு, ஆனால் டிக்கெட் எடுக்கும்போது எங்கே எடுக்கிறாருன்னு கேட்டால் தச்சுக்கிட்டு இருக்கிறார். இதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இதை செய், இதை செய்யாத, இங்கே போ, இங்கே போகாத, இங்கே போகாத அப்படின்னுவார், நம்ம போவோம். இது செய்யாத அப்படின்னுவார், நம்ம செய்வோம். அப்புறம் கொந்தளிப்பு ஏன் வருது? போராட்டம் ஏன் வருது? இதுக்கு தேவன் பொறுப்பா? யோனா கடலுக்குள்ளே போனது தேவன் பொறுப்பா? கடல் பாசி ஆளி அவர் மூடிக்கொண்டது, கடலில் தத்தளிச்சாரு, மரணத்துக்கு போராடிக்கிட்டு இருக்காரு, அது தேவன் பொறுப்பா? இல்லை, தேவன் பொறுப்பா அல்ல. இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையை முன்னேற முடியல. ஏன் தள்ளப்பட்டிருக்கிறோம்? ஏன் ஒதுக்கப்பட்டிருக்கிறோம்? ஏன் மேன்மையாக முடியல? ஏன் பிரச்சனை நெருக்க நம்மளை நெருக்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு கேட்டால், இவரை போல் செய்யாதன்னு சொல்கிறத நம்ம செஞ்சிடறோம், போகாதன்னு சொல்கிறாரு, நம்ம போயிடுறோம். இங்கே தான் நம்ம சிக்கலில் மாட்டிக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சிக்கலில் மாட்டிக்கிறோம். தேவன் சொன்னது இவர் கேட்கல.
நடக்கிறது என்ன தெரியுமா? வாசிங்க 5ஆம் வசனத்திலிருந்து. கடல் பாசி பார்த்தீங்களா? தண்ணிக்குள்ளே கடல் பாசி தலையை சுற்றிக்கிச்சான், கையை சுற்றிக்கிச்சான். ஆளினா என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த இந்த தாமரை குளத்துக்கெலாம் போனீங்கன்னா, தாமரை குளத்துக்கு அடியில் வேறு எப்படி தெரியுமா? நிறைய இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க வேறு. தாமரை குளத்தில் போய் இறங்கி நீங்கள் உள்ளே நீங்கள் போய் நீந்தினீங்கன்னா, அந்த தாமரை குளத்தில் இருக்கிற வேறு போகிற என்ன செய்யும்? நம்மளை அப்படியே சுற்றிக்கும் பார்த்துக்கொள்ளுங்க, வெளியே தப்பிக்க முடியாது. இப்படி தாமரை குளத்தில் நிறைய பேர் மாட்டி செத்தவங்க இருக்கிறாங்க. நீச்சல் தெரிஞ்சாலும் அந்த ஆளி அது கயிறு போல் இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த நார், அந்த வேறு கயிறு போல் இருக்கும். அது நம்ம இப்படி நீந்தும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது நம்மளை 4 சுற்றிடும் பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல் இவர் விழுந்த இடம் கடலுக்குள்ளே, எல்லா இடத்துலையும் இந்த ஆளி இந்த கடல் பாசி இருக்காது. எல்லா இடத்துலையும் கடலுக்குள்ளே அது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அந்த ஆளி இந்த கடல் பாசி இருக்கும் வேறு மாதிரி இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் இவர் தள்ளப்பட்ட இடம், அவர் பட இடம் பார்த்துக்கொள்ளுங்க. அவர் கடலுக்குள்ளே போயிட்டே இருக்கிறாரு. போகும்போது திடீரென்று ஒரு ஆளி அவர் என்ன செய்யுது? சுற்றுது. ஒரு வேறு அவர் சுற்றுது. அது மாத்திரமில்ல, ஒரு கடல் பாசி அப்படிங்கிறத அவர் கழுத்து என்ன செய்யுது? சுற்றுது, கழுத்து நெருக்குது. அப்போ அவர் எந்த நிலைமையில் இருந்திருப்பார்? நம்மளுக்கு சீன் முடிய போது, நம்ம மறிக்க போகிறோம் அப்படிங்கிற நினைவில் தான் அவர் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு மீன், ஏற்கனவே கடலுக்குள்ளே இருட்டு, அந்த இருட்டான கடலுக்குள்ளே ஒரு பெரிய மீன், அந்த மீனுக்குள்ளே போகிறாரு. இருட்டுக்கு மேலே அந்த ஒரு இருட்டு பார்த்துக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.